வணக்கங்க. இந்த வீடியோவில் ஒரு 3 வயசுல இருந்து டீனேஜ் பருவம் வரைக்கும் உங்கள் குழந்தைகளை வீட்டு வேலைகளை செய்ய பழக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. குழந்தைகளை வீட்டு வேலை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு குழந்தை வளர்ப்பு சம்பந்தமானது மட்டும் இல்லைங்க. அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மிகப்பெரிய வாழ்க்கை பாடம், ஒரு செல்ஃப் டிசிப்ளின். பொத்தி பொத்தி எந்த வேலையும் செய்யாமல் குழந்தைய வளர்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சோம்பேறியாக மாறிடுவாங்கங்க. ஆக குழந்தைகளுக்கு நீங்கள் வேலை கொடுக்குறீங்க அப்படிங்கிறதல்ல, அந்த குழந்தைக்கு வாழ்வை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்குறீங்க, தயார்படுத்துறீங்க, திடப்படுத்துறீங்க அப்படிங்கிறத உணர்ந்து சின்ன வயசுலயே வேலை செய்ய வைக்கணுங்க. ஒரே ஒரு குழந்தைய பெற்று வச்சிருக்கிறேன், அதை எப்படி நான் வேலை செய்ய விடுறது, இந்த மாதிரிலாம் புலம்பி எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்யும்போது உங்களுக்கும் டயர்ட் ஆகுது, பேர்ன் அவுட் ஆகுது. அது மட்டும் இல்லை, குழந்தை எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் பொறுப்பையும் கற்றுக்கிறது இல்லை. உங்களுக்கு உதவி செய்யாததுனால வருங்காலத்தில் அந்த குழந்தை ஒரு குடும்பமாகும் போது அதுக்கும் பொறுப்பு வராதுங்க. பல பெற்றோருக்கு சந்தேகம் இருக்குதுங்க, 3 வயசு குழந்தை எப்படிங்க வீட்டு வேலை செய்துக்கும், அல்லது டீனேஜ் குழந்தை சொல்றது எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க, எப்பவும் மொபைலும் கையுமா இருக்கிறான், அவனை எப்படி வீட்டு வேலை செய்ய வைக்கிறது, அப்படிலாம் சந்தேகம் இருக்குதுங்க. ஆனால் அணுகிற விதத்தில் அணுகுனா, சொல்லுற பக்குவத்தில் சொல்லுனா கண்டிப்பாக குழந்தைகள் கேட்பாங்கங்க. இந்த வீடியோவில் தரப்படுற 10 வழிமுறைகளையும் நீங்கள் உங்கள் வீட்டில் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டு சூழல் மாறங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் குழந்தைகள் மனதில் மிகப்பெரிய மாற்றம் ஒரு 2 வாரத்திலே நீங்கள் பார்ப்பீங்கங்க. குழந்தைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க, வீட்டு வேலைகளில் உங்களுக்கு கண்டிப்பாக உடன் இருப்பாங்க. என்னென்ன வகைகளில் அதை செய்யலாம் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகள் ஒரு நல்ல செயல் செய்யும்போது, அதாவது உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யும்போது கண்டிப்பாக பாராட்டணுங்க. பாராட்டுக்கு ஏங்காத குழந்தைகளே கிடையாதுங்க. பல வேளைகளில் குழந்தைகள் நல்லது செய்வாங்க, ஆனால் அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஆக அடுத்த நல்ல செயல்களை செய்கிறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கிறது இல்லை. ஆக குழந்தை ஒரு சின்ன உதவியை செய்தாலும், வீட்டில் ஒரு சின்ன வேலை செய்தாலும் அதை கண்டிப்பாக நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தி உற்சாகமாக பாராட்டணுங்க. அதை தாண்டி நீங்கள் சில செயல்கள் வழியாகவும் உங்களுடைய பாராட்டை வெளிப்படுத்தலாம். ஒரு 3 வயசுலேருந்து 9 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஸ்டிக்கர் கொடுக்கறது, ஒரு வார இறுதியிலையோ மாத இறுதியிலையோ அந்த குழந்தைகளுக்கு அவங்க செய்த நல்ல செயல்கள், வேலைகளை கணக்கில் எடுத்து ஒரு ஐஸ்கிரீமோ அல்லது ஒரு விளையாட்டு பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்குது. வீட்டில் நம்ம வேலை செய்யும்போது, அம்மாவுக்கு உதவியாக இருக்கும்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் கிடைக்குங்க. ஆக அடுத்த வர்ற நாட்களில் அந்த குழந்தைகள் இன்னும் அதிகமாக வேலை செய்கிறதுக்கு பழகிக்குவாங்க. டீனேஜ் பருவத்தில் குழந்தைகள் இந்த மாதிரி சின்ன ஸ்டிக்கருக்காகவோ பரிசுக்காக இயங்குறது இல்லைங்க. அவங்க இயங்குறது உங்களுடைய பாராட்டுக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும். ஆக அதை சொல்லி காமிக்கணும். வழக்கமாக டீனேஜ் குழந்தைகளோட நம்ம முரண்டு பிடிச்சிக்கிட்டே நிற்போம், ஒரு எதிரி போலவே இருப்போம். அப்படி இல்லை, அந்த குழந்தைகள் நீ வீட்டில் முக்கியமானவன், நீ இருக்கிறதுனால தான் வீட்டில் எனக்கு இந்த வேலைகள் நடக்குது, என்னால் டேங்கில் ஏறி கழுக முடியுமா, நீ இருக்கிறதுனால அது நடக்குதுடா கண்ணா, ரொம்ப சந்தோஷம் எனக்கு, நீ இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த மாதிரி சொல்லும்போது அந்த குழந்தை ஒரு தன்மதிப்பை பெறுது. உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேலை செய்கிறதுக்கு அந்த குழந்தை உற்சாகமாக இருக்குங்க. ஆக வீட்டில் குழந்தை வேலை செய்யலை அப்படி சொன்னால் அது பாராட்டு இல்லாத வீடு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. 2வது, குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்கணுங்க. நீங்கள் வீட்டில் அதிகமாக வேலை செய்கிறத, வீட்டை அதிகமாக சுத்தமாக வைக்கிறத குழந்தைகள் பார்க்கும்போது உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்க தானாக முன் வருவாங்க. நீங்கள் அதிகமாக மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லது அம்மா அப்பா அதிகமாக சோம்பேறித்தனமாக இருக்கிறீங்க, தூங்கிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படி சொன்னால் குழந்தைகள் உங்கள்கிட்ட இருந்து அந்த உணர்வுகளை அதிகமாக கற்றுக்குவாங்க. ஆக அவங்கள்ட்ட இருந்து எதுவும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் எவ்வளவு நேர்த்தியாக உங்களது சமையல் அறையை வச்சுருக்கிறீங்க, உங்களுடைய படுக்கை அறை எவ்வளவு சுத்தமாக வைக்கிறீங்க, உங்களது துணிகளை எப்படி துவைச்சி அருமையாக அடுக்கி வைக்கிறீங்க, இதெல்லாம் அந்த குழந்தைகள் பார்த்து உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்குவாங்கங்க. குழந்தைகள் நம்ம சொல்கிறத பல வேளைகளில் கேட்குறதில்ல, நம்ம செய்கிறத அப்படியே பார்த்து திரும்ப செய்கிறாங்க. ஆக வீட்டில் நீங்கள் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணுங்க. 3வது பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகளுக்கு பொறுப்பு கொடுக்குறதுங்க. பொறுப்பு கொடுத்தாதானங்க அதை ஆர்வமாக எடுத்து செய்வாங்க. குழந்தைகளுக்கு அந்தந்த வயதுக்கேற்ற பொறுப்புகளை கொடுக்கணுங்க. இப்போ ஒரு 3 வயசுலேருந்து 5-6 வயசு வரை இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு வீட்டில் பொம்மை எங்கே கிளஞ்சி கிடந்தாலும் அதை எடுத்து இந்த இடத்துல வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நீங்கள் வெளியே விளையாடிட்டு வரும்போது உங்களுடைய துணி ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னு சொன்னால் அதை கலட்டி கண்ட இடத்துல வீசாமல் இந்த பக்கெட்டில் போட்டு வைக்கிறது உங்களுடைய பொறுப்பு. இந்த மாதிரி அந்த குழந்தை என்ன செய்யணும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை 1-2 நேரம் தவறாக செய்தாலும் அப்புறம் அது பழகிக்கங்க. ஒரு 6 வயதுலேருந்து 10 வயது வரை இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு, அல்லது அவங்களுடைய படுக்கையை மடித்து வைக்கிறதுக்கு, டைனிங் டேபிளை தூய்மை பண்ணுறதுக்கு, இந்த மாதிரிப்பட்ட பொறுப்புகளை கொடுக்கலாம். ஒரு 10 வயதுக்கு மேலே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அறையை சுத்தம் செய்கிறதுக்கு, குப்பைகளை கொண்டு வெளியே போட்டுட்டு வர்றதுக்கு,
சமையல் செய்யும்போது பக்கத்தில் விட்டுக்கலாம், நீங்கள் ஷாப்பிங் போகும்போது கூட்டிகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் துணி துவைக்கும் போது பணம் எப்பெல்லாம் நீங்கள் கையாளுறீங்களோ அந்த நேரத்தில் அந்த குழந்தைகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அம்மா என்னுடைய உதவியை எதிர்பார்க்குறாங்க, அந்த மாதிரி நான் ஒரு பெரிய ஆள் தான் அப்படிங்கிற ஒரு உணர்விலேயே உங்களுக்கு அதிகமாக உதவி செய்கிறதுக்கு முன் வருவாங்கங்க. பெரியவங்க நாம ஏன்டா எனக்கு உதவி செய்யலங்கும் போது நீங்க என்கிட்ட கேட்ட, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லையா, அப்படி சொல்லி தான் நம்ம முரண்டு பிடிக்கிறோம். அதுபோல தாங்க குழந்தைகளுக்கு இது உன்னுடைய பொறுப்பு கண்ணா, நீ தான் இதை செய்யணும் அப்படி சொல்லி அந்த குழந்தைகளுக்கு அதை குறிப்பிட்டு சொல்லும்போது கண்டிப்பாக அதை செய்வாங்கங்க. வீட்டினுடைய வலது பக்கம் இருக்கிற செடிகளுக்கு எல்லாம் தண்ணி ஊற்றுறது மூத்த குழந்தை, வீட்டுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது இளைய குழந்தை. இந்த மாதிரி அந்த இடத்தையும் சரியாக பிரித்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் இது என்னுடைய இடம், இது என்னுடைய வேலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதை கண்டிப்பாக மனமும் வந்து செய்வாங்கங்க. நாலாவதை பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையையே ஒரு விளையாட்டாக மாற்றலாங்க. வேலையை எப்படி விளையாட்டாக மாற்றுறது, சில டெக்னிக்குகள் இருக்குதுங்க. நீங்கள் என்ன செய்யலாம்னா குழந்தைகள்கிட்ட சொல்லலாம், நம்ம இப்போ ஒரு டான்ஸ் பாட்டை ஓட விடலாம், அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ளே எவ்வளவு வேகமாக நம்முடைய ரூமை க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டு ஒலிக்கவுமே ஒரு சின்ன நடன அசைவோடையே நீங்கள் என்ன செய்யலாம், வீட்டை சுத்தம் செய்கிறதுக்கு தொடங்கலாம். ஆக உங்களை பார்த்து அந்த குழந்தையும் நடன அசைவுகளோட அந்த வீட்டை பெருக்கிறதுக்கும் துடைக்கிறதுக்கும் பழகிக்கோங்க. சொர்க்கம் என்பது நமக்கு, சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். அது மட்டுமல்ல, போட்டி வைக்கலாம். இப்போ மூத்த குழந்தைய ரெண்டாவது குழந்தைய யார் வேகமா நிறைய பொருட்களை என்ன செய்யறாங்க, அடுக்குறாங்க, யார் நிறைய துணிகளை அடுக்குறாங்க, யார் நிறைய இடத்த துடைக்கிறாங்க, இந்த மாதிரி சில போட்டிகள் வைக்கும்போது அந்த குழந்தைகள் அந்த ஆர்வத்திலேயே வேலை செய்ய தொடங்குவாங்க. இந்த மாதிரி வேலை செய்ய அப்படி சொல்லி கட்டாயப்படுத்தாம அதை எப்படி புதுமையாக்குறது, விளையாட்டாக்குறது, அந்த மாதிரி கிரியேட்டிவா யோசிக்கும் போது கண்டிப்பா உங்க குழந்தைகளை வீட்டில் வேலை செய்ய வைக்க முடியுங்க. ஒரு டீனேஜ் குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரி விளையாட்டு அல்லது பாட்டு போட்டு நீங்க கிளீன் பண்ண சொல்லலாம் ஏமாற்ற முடியாது. அந்த குழந்தைகளுக்கு நீங்க பக்குவமா சொல்லலாம், கண்ணா நீ இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை இது, உனக்கு எந்த நேரம் ஃப்ரீயா இருக்குதோ அப்போ நீ என்ன செய், அதை கண்டுபிடிச்சு அதை மட்டும் செய்து முடிச்சிரு. இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது. ஆக அந்த குழந்தை அந்த நாளில் என்ன வேலைகளை செய்துக்கிட்டு இருந்தாலும் நீங்க சொன்ன அந்த பொறுப்பு கண்டிப்பா அந்த குழந்தையுடைய ஞாபகத்துல இருக்கும். ஏதாவது ஒரு சமயம் கண்டுபிடிச்சு அந்த குழந்தை கண்டிப்பா அந்த வேலையை செய்து தராங்க உங்களுக்கு. அல்லது அந்த குழந்தைக்கு ஒரு லிஸ்ட் எழுதி கொடுக்கலாம், ஏன்னா இந்த வீக்கெண்ட்ல சனி ஞாயிறுல நீங்க எனக்கு செய்ய வேண்டிய வேலை இந்த நாளும், எப்போ வேணாலும் ஒரு டைம் கண்டுபிடிச்சு இதை செய்து தந்துருங்க. ஆனால் ரொம்ப முக்கியமாக முதல்ல செய்ய வேண்டிய வேலை இந்த வேலை. இந்த மாதிரி அந்த குழந்தைய கூப்பிட்டு வச்சு பேசும்போது அந்த குழந்தை கையில் அந்த லிஸ்ட் இருக்குதுங்க, அந்த குழந்தை கண்டிப்பாக நீங்கள் கேட்டதுபடியே அந்த வேலைகளை செய்து முடிக்கும். அடுத்ததாக இந்த வேலை செய்கிறதையே ஒரு ஹேபிட் ஆக்கணும், ஒரு பழக்கமாக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு வேலையை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. அந்த குழந்தைகள் காலையில் எழும்பின உடனே செய்ய வேண்டிய வேலை என்ன, மாலையில் பள்ளிக்கூடம் விட்டு வந்த உடனே என்ன வேலை செய்யணும், ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால் என்ன வேலை செய்யணும், இந்த மாதிரி சரியாக பிரித்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு குழப்பம் வராதுங்க. காலையில் எழும்பின உடனே நீங்கள் உங்களுடைய படுக்கையை மடித்து வைக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து விளையாடின உடனே அந்த பொம்மைகளை எடுத்து அடுக்கி வைக்கணும். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால் உங்களது அந்த ஸ்கூல் பேக்கை நீங்கள் செக் பண்ணணும், எல்லா புத்தகத்தையும் எடுத்து உள்ளே வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் தூங்க போகணும். இந்த மாதிரி சரியாக அந்த வேலைகளை வகுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளை அதை பழக்கமாக்கிக்கிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையாக நம்ம மாற்றி மாற்றி செய்யும்போது அந்த குழந்தை என்ன செய்யணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆக அதை பழக்கமாக்குறது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பழக்கமாக்கிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை குழந்தைகள் செய்து தருவாங்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா வேலை செய்யடா அப்படி சொல்லி உங்கள் குழந்தைகளை மிரட்டக்கூடாதுங்க. அந்த குழந்தைகள்கிட்ட நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் போல அந்த குழந்தைகள்கிட்ட மதிப்பாக பேசி ஒரு உதவியை கேட்கும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைகள் செய்து தருவாங்கங்க. அந்த வேலையை செய்யடா, இந்த வேலையை செய்யலைன்னா இன்னைக்கு உனக்கு சாப்பாடு தர மாட்டேன், இந்த மாதிரிலாம் மிரட்டும் போது குழந்தைகளுக்கு வளர வளர ஒரு ஈகோவும் வளருங்க. அவங்கள தூண்டிட்டீங்க அல்லது அவங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் சீண்டிட்டீங்க அப்படி சொன்னால் நீ கத்துறதை கற்று பார்த்துக்கலாம், அந்த மாதிரி அவங்க வீம்பு பிடிக்க ஆரம்பிப்பாங்கங்க. ஆக அந்த குழந்தைகள்கிட்ட பக்குவமாக்கன்னா நான் செய்ய வேண்டிய வேலை தாண்டா, ஆனால் இன்னைக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீங்கள் எனக்கு இந்த பாத்திரங்களை கழுவுறதுக்கு கொஞ்சம் உதவி செய்வீங்களா, இந்த மாதிரி கேட்கும்போது அந்த குழந்தை கண்டிப்பாக செய்து கொடுக்காங்க. அதுவும் டீனேஜ் பருவத்தில் நீங்கள் இந்த மிரட்டலாம் விட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த குழந்தை எதிர்த்து தான் பேசும், செய்ய மாட்டேன்னு தான் சொல்லுங்க. அந்த குழந்தைகள்கிட்ட பக்குவமாக பேசி புரிய வச்சு இதை நீ தான் செய்யணும், எனக்கு நீ தான் உதவி செய்யணும், இந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைகள் செய்து தராங்க. அம்மா என்ன நம்பி இந்த உதவியை கேட்குறாங்க, அம்மா வந்து
எவ்வளவு என் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா என்கிட்ட கேட்பாங்க, அப்பா கிட்ட கேட்கல என்கிட்ட தானே கேட்குறாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தை புரிஞ்சு என்ன பெரிய ஆளா அம்மா நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்தாலே நீங்கள் எதிர்பார்க்குற வேலையும் செய்வாங்க, எதிர்பார்க்காத மற்ற வேலைகளையும் செய்து தருவாங்கங்க கண்டிப்பாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒர்க்குங்க. குழந்தைகளை மட்டும் வேலை செய்ய வச்சுக்கிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு எரிச்சல் தான் வரும். ஆகா பாடுறா நம்மளை வேலை செய்ய வச்சுக்கிட்டு அம்மா வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஆக வீக்கெண்டில் நீங்கள் குடும்பமாக வேலை செய்கிற ஒரு வழக்கத்தை உருவாக்கணுங்க. முன்னாலெல்லாம் குடும்பங்களில் இருந்ததுங்க, ஞாயிற்றுக்கிழமை அந்த குடும்பமாக சேர்ந்து வீட்டை தூய்மை பண்ணுற, வீட்டுக்கு வெளியே அந்த தோட்டங்களை தூய்மை பண்ணுற வேலையை அம்மா அப்பா குழந்தைகள் இணைஞ்சு செய்வாங்கங்க. ஆக இந்த மாதிரி ஒரு வழக்கத்தை வீட்டில் உருவாக்கணுங்க. எப்போல்லாம் நம்ம குடும்பமாக சேர்ந்து வீட்டை தூய்மை பண்ணுறோம், மொட்டை மாடியை தூய்மை பண்ணுறோம், தோட்டத்தை தூய்மை பண்ணுறோம், அல்லது நம்முடைய வாகனத்தை தூய்மை பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் அம்மா அப்பாவோடு இணைஞ்சு வேலை செய்கிறத ஆர்வமாக செய்வாங்கங்க. தனியாக செய்யும்போது குழந்தைகள் சில நேரம் வாகனத்தை தூய்மை பண்ணும்போது ஏதாவது சிராய்ப்புகளை ஏற்படுத்தி வைக்கலாம் வாகனத்துக்கு. ஆக நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது கவனிக்கிறதுக்கும் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கும் வசதியாக இருக்கும். நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு பார்த்து அந்த குழந்தைகள் கற்றுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஆக அந்த குழந்தைகளை தனியாக வேலை செய்ய விடாமல் சில வேலைகளில் இணைஞ்சு குடும்பமாக ஒரு மகிழ்ச்சியாக நீங்கள் வேலை செய்யும்போது வீடே ஒரு ட்ரைனிங் சென்டராக மாறுது. குழந்தைகள் தானாகவே இந்த வேலைகளை வளர்ந்த பிறகு செய்கிறதுக்கு பக்குவப்படுத்துதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சாய்ஸ் கொடுக்குறதுங்க. இதை செய்டா அப்படி சொல்லி கட்டாயப்படுத்தாமல், கண்ணா இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை 3 இருக்குது, இதில் நீங்கள் எதை எனக்கு செய்து தருவீங்க, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு எது பிடிக்குது செய்கிறதுக்கு, இந்த மாதிரி கேட்கும்போது அந்த குழந்தை 3 வேலையும் பார்க்குது. அவங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச ஒரு வேலையை டிக் பண்ணுறாங்க. 3 வேலையை நீங்கள் செய்கிறதுக்கும் ஒரு வேலையை உங்கள் குழந்தை பகிர்ந்துக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டுலாங்க. ஆக நீங்கள் கட்டாயப்படுத்தி நீ இதை எனக்கு செய்தே தரணும் அப்படி சொல்லி கேட்டு அவன் மாட்டேன்னு சொல்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியங்க. குறிப்பாக டீனேஜ் குழந்தைகளுக்கு ஒரு நான் முடிவெடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை செய்வாங்கங்க. சரிம்மா நான் இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போயிட்டு வர்றேன் அப்படி சொல்லி டிக் பண்ணிட்டான்னு சொன்னால் கண்டிப்பாக அதை செய்து தருவாங்க. ஏன்னா அது அவனுடைய முடிவு, நீங்கள் திணிக்கலை, கடைக்கு போயிட்டு வாடா அப்படி நீங்கள் சொல்லலை. அவன் அந்த 3 வேலையும் பார்த்து அவனுக்கு பிடிச்ச வேலையை அவன் என்ன செய்திருக்கிறான், தீர்மானிச்சிருக்கிறான். ஆக இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட குறிப்பாக ஒரு 12 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகள்கிட்ட அவங்க ஒரு சாய்ஸ் எடுக்கிறதுக்கு, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைகள் அதை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு செய்து தருவாங்கங்க. அடுத்ததாக குழந்தைகளுக்கு இயற்கையாக கிடைக்கிற சில தண்டனைகளை அறிமுகப்படுத்துறதுங்க. இப்போ இதெல்லாம் அந்த குழந்தைகள் செய்யணும் அப்படி சொல்லி அறிமுகப்படுத்திருக்கிறீங்க, பொறுப்பு கொடுத்துருக்குறீங்க, அதை வழக்கமாக செய்யுது. ஆனால் நீங்கள் ஒருவேளை இந்த வேலையை செய்யலைன்னா என்ன விளைவு கிடைக்கும்? சாயங்காலம் விளையாடிக்கிட்டு பொம்மைகளை நீங்கள் கரெக்டாக அதனுடைய இடத்துல எடுத்து வைக்கலை, கலைச்சி போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் அந்த பொம்மைகளை எடுத்து விளையாடுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். ஒரு நாள் உங்களுக்கு பொம்மை வச்சு விளையாட முடியாது. ஒரு நாள் நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றலைன்னு சொன்னால் அந்த வீக்கெண்டில் நீங்கள் என்ன செய்ய முடியாது, சைக்கிள் எடுக்க முடியாது. எனக்கு நீங்கள் சமையலில் உதவி செய்யலைன்னா லிமிட்டடான உணவுகள் தான் என்னால் சமைக்க முடியும். வீக்கெண்டில் உங்களுக்கு ரொம்ப உணவு பிரியமாக சமைச்சு போட முடியாது, சாதாரண உணவு தான் கிடைக்கும். எனக்கு சமையலில் உதவி பண்ணீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கிராண்டாக நான் சமைச்சு தர முடியும். இந்த மாதிரி சொல்லும்போது அந்த குழந்தைகள் உங்களுக்கு ஆர்வமாக உதவி செய்கிறதுக்கு முன் வருவாங்கங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு வீட்டு வேலைகளை அந்த குழந்தைகளை செய்ய வைக்கும்போது நீங்கள் சொல்லி கொடுக்கணும், கண்டிப்பாக இது பிற்காலத்தில் உனக்கு உதவும் கண்ணா, அதனால தான் உன்னை இதை செய்ய வைக்கிறேன் அல்லது நான் சொல்லி தர்றேன். இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு எதிர்காலத்துக்கு இது பயன்படும் அப்படிங்கிறத சொல்லி மோட்டிவேட் பண்ணணுங்க. குழந்தைய சமையலில் உதவி செய்கிறதுக்கு கூப்பிட்றீங்க அப்படி சொன்னால், கண்ணா நீங்கள் மேல் படிப்புக்கு போகும்போது அல்லது வெளியே வேலைக்கு போகும்போது திருமணம் முடிஞ்ச பிறகும் நீங்கள் தனியாக சமைக்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இது கொடுக்கும். அம்மாக்கிட்ட இருந்து கற்றுக்க, உதவி செய்கிறது மட்டுமல்ல, அம்மா நான் உனக்கு நல்ல நுணுக்கங்களை கற்று தருவேன் இப்படி சொல்லும்போது அந்த குழந்தை ஆர்வமாக சரி நானும் சமைக்க கற்றுக்கணும், அந்த மாதிரி ஒரு உணர்வில் அந்த சமையலில் உங்களுக்கு உதவி செய்ய தொடங்குங்க. அதே போல் தான் வீட்டு வேலையை செய்யும்போது ஒவ்வொரு வேலையும் வீட்டை எப்படி தூய்மை பண்ணுறது, துணியை எப்படி துவைச்சி அயன் பண்ணி மடிக்கிறது, அல்லது கடைக்கு போகும்போது எப்படி பொருட்களை தேர்ந்தெடுத்து வாங்குறது, எப்படி நம்ம அந்த பில்லை பே பண்ணுறது, பணத்தை எப்படி கையாளுறது, வரவு செலவு, இந்த மாதிரிலாம் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது இது எதுவுமே பள்ளிக்கூட சிலபஸில் இருக்காதுங்க. நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஒரு லைஃப் சிலபஸ், அதை ஒவ்வொரு தடவையும் சொல்லிக் கொடுக்கணும். இது உனக்கு பிற்காலத்தில் கண்டிப்பாக உதவண்டாக்கண்ணாக கற்றுக்க செய் அப்படி சொல்லி உற்சாகப்படுத்தும் போது குழந்தைகள் கண்டிப்பாக அதை உணர்ந்து செய்வாங்கங்க. ஆக ஆல் த பெஸ்ட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.